கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் நாள். இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேசுவதற்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்கிறார். இன்றைய மன்னா 1 தீமோத்தேயு அதிகாரம் 1 வசனம் 2. விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது: நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. பவுல் தீமோத்தேயுவை ஒரு சகோதரனை போலவும் தன்னோட சொந்த மகனை போலவும் ரொம்ப அன்பா நேசிச்சார். ஏன்னா அவங்க 2 பேரும் தேவன் மேலும் இயேசு கிறிஸ்து மேலும் ஆழமான விசுவாசம் வச்சிருந்தாங்க. தீமோத்தேயு தேவனுடைய தயவை பெற்றுக்கணும், தேவன் அவர்கிட்ட ரொம்ப அன்போடும் இரக்கத்தோடும் நடந்துக்கணும்னு அப்போஸ்தலர் பவுல் அவருக்காக ஜெபிச்சார். நாமும் நம்முடைய முழு திறமையோடும் முழு பலத்தோடும் தேவனுக்கு ஊழியம் செய்து அவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யறாருன்னு முழுமையா அறிஞ்சிருக்கும் போதுதான் நமக்கு உண்மையான சமாதானம் கிடைக்கும். அப்படிப்பட்ட தெய்வீகமான சமாதானத்தை தீமோத்தேயு பெற்றுக்கணும் தான் பவுல் விரும்பினார். அதனால குழந்தைகளே, நாமும் தீமோத்தேயுவை போல தேவனுடைய வார்த்தையின் மேல் ஆழமான விசுவாசம் உள்ளவர்களா வளரணும். நம்முடைய வாழ்க்கையை தேவன் வழி நடத்துறாருன்னு முழுமையா நம்பி அவருக்கு நம்மால முடிஞ்சவரை சிறந்த முறையில கீழ்ப்படிந்து சேவை செய்து எப்பொழுதும் நம்முடைய தேவனுக்கு பிரியமான சமாதானமுள்ள நல்ல பிள்ளைகளா வாழ பழகிக்கணும். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உங்க பைபிளை எடுத்து 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. சத்தியத்துல இணைந்து வாழ்ற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற ஆழமான அன்பையும் விசுவாசம் என்னும் உன்னதமான காரியங்களையும் பேணி காத்து தேவனுக்கு பிரியமான நல்ல பிள்ளைகளா வாழ்றத குறிச்சு இன்னைக்கு நாள் முழுவதும் மனசுக்குள்ள தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட் ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நம்ம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைங்களா இருங்க. God bless you. Bye.